கோவையில் இருந்து சென்ற அரசு பேருந்திலிருந்து 9 மாத குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரிமளா. விவரங்களை வழங்கலாம். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே அரசு பேருந்தில் பயணம் செய்த பொழுது ஓடும் பேருந்திலிருந்து தவறி விழுந்த 9 மாத ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில்தான் கோவையிலிருந்து சென்ற பேருந்திலிருந்து குழந்தை தவறி விழுந்து இறந்த விவகாரம் தொடர்பாக பேருந்தினுடைய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய இருவரையுமே பணியிடம் நீக்கம் செய்து கோவை மண்டல போக்குவரத்து கழக நிர்வாகம் நடவடிக்கையானது எடுத்திருக்கிறது. தருமபுரி மாவட்டம் முத்தம்பள்ளி கங்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜதுரை முத்துலட்சுமி தம்பதியினர். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ள நிலையில்தான் 9 மாத குழந்தையானது பேருந்திலிருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்றது. இவர்கள் கோவையில் உள்ள ஒலம்பஸ் பகுதியிலும் வசித்து வருகின்றனர். இருவருமே கட்டிட வேலையானது செய்து வரக்கூடிய நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக குடும்பத்தினருடன் உறவினரின் இருப்பிற்காக சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்புவதற்காக நேற்று இரவு கோவை செல்வதற்காக சேலத்திலிருந்து கோவை செல்லும் அரசு பேருந்தில் ராஜதுரை மற்றும் முத்துலட்சுமி ஆகியோர் தனது 2 குழந்தைகளுடனுமே ஓட்டுநர் இருக்கைக்கு பின்புறம் உள்ள இருக்கையில் அமர்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சுமார் இரவு 10 மணி அளவில் சேலம் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட அரசு பேருந்தின் முன்பக்க கதவானது திறந்திருந்ததால் கதவை சாத்தி வைக்க நடத்துனரிடம் ராஜதுரை தெரிவித்து நடத்துனர் அஜாக்கிரதையாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பேருந்து சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள கத்தேரி வளையக்காரனூர் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென பிரேக் பிடிக்காததால் தோளில் இருந்த மகன் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில்தான் தற்பொழுது அந்த பேருந்தினுடைய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் ஆகிய இருவரையுமே பணியிடம் நீக்கம் செய்து கோவை மண்டல போக்குவரத்து கழக நிர்வாகமானது நடவடிக்கையும் எடுத்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பரிமளா.